கச்சத்தீவை மீட்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோம். எல்லா வாக்குறுதியிலுமே அதை ஏன் சொல்கிறீங்க? அது தவறான கருத்து. சாத்தியமில்லை என்பது வேறு, மனமில்லை என்பது இன்னொன்று. திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணி அரசு என்ன காரணம் என்று தெரியவில்லை, அரசியல் காரணம் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். கச்சத்தீவை அவர்களுக்கு தாரை வார்த்து விட்டார்கள். இதுதான் நடந்தது. இப்போ நாங்கள் சொல்கிறது என்னதை சொல்கிறோம்னா, யூ அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன், அரசியல் சட்டத்தை திருத்துங்கள். அந்த கச்சத்தீவை ஈழத்துக்கு இளைஞன அரசுக்கு ஒரு சட்டத்தை மீறி அரசியல் சட்ட திருத்தம் இல்லாமல், நாடாளுமன்ற ஒப்புதல் இல்லாமல் தாரை வார்த்த அந்த திட்டத்தை ரத்து செய்யுங்கள். அதற்கு அரசியல் சட்டத்தை திருத்துங்கள், நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெறுங்கள். இதுதான் இதற்கு ஒரே பரிகாரம் என்று இதை வலியுறுத்தி திரு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அரசு தற்போது டெல்லியிடம் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதையும் செவிமெடுத்து ஆவணம் செய்ய பரிசீலிப்போம் என்று மைய அரசு தற்போது சொல்லியிருப்பது எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது. இலவசங்கள் கொடுப்பது மக்களை ஏமாற்ற அப்படின்னு ஒரு கருத்து இருக்கே. இல்லை, இது அம்மா தெளிவிட முன்பே கூறியிருக்கிறார்கள். இலவசம் என்ற ஒரு வார்த்தைக்கு பொருள் இல்லை. அது இப்படி ஒரு சலுகையை அமெரிக்காவிலே கொடுத்தால், ஜெர்மனியிலே கொடுத்தால், இங்கிலாண்டில் கொடுத்தால், ஜப்பானிலே கொடுத்தால், வளர்ந்த நாடுகளிலே கொடுத்தால், பிலோ பாவர்ட்டி லைன் மக்களே இல்லை என்ற வறுமை கோட்டு நிலைக்கு கீழே வாழுகிற மக்களே இல்லாத ஒரு நாட்டிலே கொடுக்கிற போது அது இலவசம் மக்களை ஏமாற்றுகிறது, மக்களை சோம்பேறிகளாக்குவது என்று சொல்லலாம். இந்தியாவில் அப்படி இல்லை. கிறிஸ்துவ இஸ்லாமிய மதத்தில் மாறுறவங்களுக்கு ஜாதி அடிப்படையில் சலுகைகள் கொடுக்கப்படுது. அப்படி இல்லை. காரணம், அவர்கள் ஏற்கனவே தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கிறவர்கள் கிறிஸ்துவ இனத்துக்கோ அல்லது இஸ்லாமிய இனத்துக்கோ போகிறார்கள். போகிற காரணத்தினால் அவர்கள் பொருளாதார நிலை உயர்ந்துவிடும் என்று பொருளா? நம்ம அவர்களுக்கு என்ன சொல்கிறோம்? அந்த சலுகைகள், பொருளாதார சலுகைகளைத்தானே தருகிறோம். ஜாதி ரெக்கக்னிஷன் அல்ல. அது நல்லா கவனிச்சுக்கணும். அவங்க எஸ்சி ஆகிடலை, எஸ்சி ஆக மாட்டார்கள். மீண்டும் முஸ்லீம் கன்வெர்ட்டடாக இருக்கட்டும், கிறிஸ்டின் கன்வெர்ட்டடாக இருக்கட்டும், எம்பிசி கன்வெர்ட்டடாக இருக்கட்டும், எஸ்சி அவர்கள் அந்த ஜாதிக்கு வந்து விடவில்லை. அந்த ஜாதிக்கு உரிய பொருளாதார சலுகைகளை மட்டும் பெறுவார். பன்னீர் அணியில் இருக்கிறவங்க ஓரங்கட்டப்படுறதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கேன். இருந்ததே, தற்போது இல்லை, இப்போதே இல்லை. இப்போ எல்லா முக்கியத்துவமே ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டு பேரும் இரட்டைக்குழல் துப்பாக்கிகளாக இணைந்து செயல்படுகிறார்கள். போடப்பட்டிருக்கிற பல குழுக்களை நீங்கள் பார்க்கலாம். ஜேசிடி பிரபாகரன் தோழமை கட்சிகளின் பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கிறார். நத்தம் விஸ்வநாதன் காலியான இடங்களையெல்லாம் நிரப்பக்கூடிய அந்த பதவியினுடைய குழுவிலே முக்கிய பொறுப்பிலே இருக்கிறார். நான் தேர்தல் அறிக்கை பொறுப்பிலே நான் இருக்கிறேன். அப்படி இல்லை, எல்லாருக்குமே பொறுப்புகள் உண்டு. அந்த பாரபட்சமெல்லாம் ஆரம்ப காலத்திலே சற்றிருந்து எந்த ஒரு இரண்டு அமைப்புகளையும் இணைகிற போது இது போன்ற சில பிரச்சனைகள் எழுவது சகஜம். ஆனால் ஒரு சுமூக உணர்வோடு, ஒரு பாச உணர்வோடு, அரவணைக்கும் உணர்வோடு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருப்பதால் அந்த ஓபிஎஸ் சிபிஎஸ் அணி என்ற அந்த பிரிவினைகள் மங்கிவிட்டன. பாஜகவோட மிரட்டலுக்கு பயந்து தான் அந்த கட்சி கூட கூட்டணி வச்சிங்களா? எந்த காலத்திலும் பிஜேபி எங்களை மிரட்டவே இல்லை. அது தவறான தகவல். பிஜேபி நீட் பிரச்சனையில் சரியாக நடக்கலைங்கிற நானே வெளிப்படையாக நானும் தம்பிதுரையும் கண்டித்தோம். காவேரி பிரச்சனையில் கர்நாடகத்துக்கு சாதகமாக தமிழகத்துக்கு ஓரவஞ்சகமாக செயல்படுங்கிறத 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் 23 நாள் போராட்டம் பண்ணி அகில உலகிலே இல்லாத அளவிற்கு பாராளுமன்றத்தை பிஜேபி ஆட்சியை நாங்கள் நடுக வைத்தோம். நாங்கள் எதற்கு அச்சப்பட வேண்டும்? அச்சப்பட வேண்டிய தேவையே எங்களுக்கு இல்லையே. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.